ஹாய் டியர்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து டே 2 வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நேற்று வெற்றிகரமாக போயிடுச்சு. 700 கிராம் வந்து நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? யாருமே வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 டேஸில் 1 கேஜி ரெடியூஸ் ஆகிடும். நம்ம 7 டேஸோட இருந்தோம் ஆல்மோஸ்ட் இன்னும் 300 கிராம் தான் இருக்குது 1 கேஜி ரெடியூஸ் ஆகிறதுக்கு. பார்க்கலாம், சூப்பராக போயிட்டுருக்கு. நீ டே 2 வந்து நல்லபடியாக முடியணும்னு நான் வேண்டிக்கிறேன். லெமன் ஃப்ளேவரில் எங்களுடைய கோச் வந்து சஜஸ்ட் பண்ணதில் நான் வந்து க்ரீன் டீ குடிச்சிட்ருக்கேன். இதுக்கு எப்போவுமே வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து நான் இதுதான் எடுத்துக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது குடிச்சிட்டு ஒரு 7:30க்குள்ளே வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பேன். இதெல்லாம் முடிச்சிடுறேன். இன்றைக்கி காலையில் வெள்ளிக்கிழமனால நிறைய ஒர்க் இருந்துச்சு. அந்த ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். பாப்பாவுக்கு லீவ் விட்டதுனால அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்துக்கிறாங்க. அவங்கள எழுந்து ஏர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் செகண்ட் டைம் வந்து க்ரீன் டீ எடுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஒர்க் பண்ண சொல்லி இது குடிச்சிட்டு பண்ணேன்னா ரொம்பவே எனர்ஜியாக இருக்குது. எனக்கு எனர்ஜி தரணும்னு சொல்லிட்டு தான் நான் இதை குடிச்சிட்ருக்கேன். ஏன்னா எப்போவுமே இது வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்கும்ல, நம்மளும் ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு 7:30க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பேன். டைரெக்டாக அதை தான் எடுத்துக்கிறேன். இது குடிச்சிட்டு நான் குக்கிங் ஒர்க்கு பார்த்தேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிக்கலான்ட்டு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா பாப்பா எழுந்ததுக்குள்ளேயே பண்ணிக்கலாம். மதியம் அவங்களுக்கு பாயில்டு எக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சரி, ஓகே, என் கூடவே பாருங்கள். நான் இன்றைக்கி ஃபுல்லாக இதை தான் பண்ண போகிறேன். எல்லோரும் எழுந்த பிறகு ஏர் வாஷ் பண்ணிக்கலாம். ஏர் வாஷ் பண்ணிட்டு ஈவினிங் வந்து பூஜை பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்து லஞ்ச் வந்து பார்த்தீங்களா ரைஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து மிளகா கிள்ளி சாம்பார், 2 முட்டை வந்து ஆம்லேட் பண்ணியிருக்கேன். எனக்கு பாப்பாவுக்கு பாயில் பண்ணி கொடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு வறுவல், ஒரு ஹோல் குக்கும்பர் வந்து நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 3 o'clock வந்து மூவி பார்த்துட்டு இருந்தோம். அதனால தான் கொஞ்சம் வெளிச்சம் இல்லாமல் இருக்கும். டோர்லாம் சாத்திட்டு நெக்ஸ்ட் ஈவினிங் எல்லாருமே ஏர் வாஷ் பண்ணிட்டோம். மறுபடியும் ஒரு க்ரீன் டீ குடிச்சிடுவேன். இது குடிச்சு முடிச்சுட்டு டக்குன்னு வீடெல்லாம் பெருக்கிட்டு துவைச்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு நம்ம வந்து வீடு பெருக்கிட்டு விளக்கேற்றணும். பாப்பா எல்லாருமே அவங்களே ஏர் வாஷ் பண்ணிக்கினாங்க. ஈவினிங் தான் எங்களுக்கு ஜாலியாக இருக்கும். ஏன்னா டைம் போகிறதே தெரியாது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 மணி வந்து நிற்கும். ஒரு பக்கம் குக்கிங் பண்ணிக்கிட்டே பண்ணணும். இது எல்லாமே நைட்டுக்கான டின்னரும் ப்ரிப்பேர் பண்ணணும்ல. என்னுடைய வெயிட் லாஸ் வந்து சூப்பராக ஈவினிங் வரைக்கும் இப்போ வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 7:30க்குள்ளே வந்து நான் டின்னர் வந்து எடுத்துருவேன். அதே ஷேக் தான் எடுத்துக்குவேன். சூப்பராக போச்சு. லஞ்சும் ஃபில்லிங்காக சாப்பிட்டேன். இது குடிச்சு முடிச்சுட்டு நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே பாருங்கள். யாரெல்லாம் வீட்டில் இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து சிம்பிள் வேல வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். டயட் பிளான் போட்டிங்கனாவே யூடியூப்பில் நிறையவே வரும். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி சிம்பிளாகவே வெயிட் லாஸ் பண்ணாங்க. எக்ஸசைஸ் வந்து நான் வந்து வாக்கிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று வந்து ஈவினிங் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி வாக்கிங் தான். ஏன்னா 1 hour வந்து வாக்கிங் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட் டே வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன். இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. 4 liters வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் தண்ணி. சைட் பையில் நான் அதுவும் குடிச்சிட்ருக்கேன். க்ரீன் டீயும் குடிப்பேன். க்ரீன் டீ குடித்தா எனக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். ஏன்னா ஏர் வாஷ் பண்ண உடனே எனக்கு ஒரே தண்ணி தாகமாக இருந்துச்சா, நார்மல் வாட்டர் குடிக்கிறத விட இந்த விட சூடாக குடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த கிளாஸில் இருக்கிற சூடு வந்து எனக்கு அப்படியே இதமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஒர்க் அதிகம். ஃப்ரைடே ஆனாவே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். விளக்கெல்லாம் தொலைக்கி நேற்றே வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து 6 மணிக்கு விளக்கேற்றிட்டுனா ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருமே ரெடி ஆகிட்டு நாங்கள் போய் விளக்கேற்ற போகிறோம். ஃபேமிலியோடு சாமி கும்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி மைண்டு வந்து அமைதியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது வந்து எனக்கு ஒரு விதத்தில் பசங்களோடு பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அவங்க அம்மா வீட்டுக்கு எங்கன்னா ஊருக்கு போயிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். அவங்க இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். இப்போ சாமி கும்பிட்றது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரியா தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கா. எனக்கே தெரியல. நான் பாட்டுன்னு வந்து விளக்கேற்றிட்டேன். லைட் செட்டிங்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு 5 years மேலே ஆகிட்ருக்கும் இந்த லைட் செட்டிங் நான் வாங்கி. சூப்பராகவே ஒர்க் ஆகுது. சாமி கும்பிட்டுட்டு பாப்பா எல்லாருமே கும்பிட்டுட்டு இவர் வந்து இன்றைக்கி ஃப்ரைடே சந்தை எங்கள் ஊர் சைடில், அதுக்காக கிளம்பிட்டார். நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு பக்கம் டின்னர் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 7:30க்கா வந்து டின்னர் எடுத்துருவேன். எனக்கு ஷேக் மெத்தடில் நான் எடுத்துக்கிறது. பாப்பாவுக்கும் வந்து ஊட்டி விட்டுருவேன். ரைஸ் தான் கொடுப்பேன் இன்றைக்கி. ஏன்னா மாவு காலி ஆகிடுச்சா, அதனால் ரைஸ் தான் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து சஷ்டி சாங்கு டிவியில் போட்டுட்டு நான் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோ சவுண்டு வந்து ரொம்ப வால்யூமாக வச்சுட்டு விளக்கு வந்து தெரு வாசப்படியில் எல்லாமே வந்து ஊதுவத்தி, வத்தி, சாம்பிராணி எல்லாமே ஏற்றிட்டு எல்லாமே பண்ணுறது வந்து அப்படியே வீடியோ ஃபுல்லாக அந்த வாசனை வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். ஒரு மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி வந்து பயங்கரமாக கொடுக்கும். இவர் வந்து ரெடி ஆகிட்டே இருந்தார். டக்குன்னு வந்து என்கிட்ட விபூதி வச்சுக்கிட்டு
கிளம்பிட்டாரு ஒரு பக்கம். நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 2 பேருமா ரிஷிகா வந்து வத்தி ஏற்றுட்டு இருந்தா, எனக்கும் கொடுங்க. 2 பேருமே வத்தி பாருங்கள், வத்தி காமிச்சிட்டு வெளியே போய் காமிச்சிட்ருக்கா. வீடு ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்ருக்கா. அவள் ஒரு பக்கம் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா. குழந்தைங்கனாவே அப்படி தானே, எனக்கு தான் கொஞ்சம் பிபி ஏறுது, சூடு கீடு வச்சுப்பாங்கன்ட்டு மறுபடியும் என்னுடைய க்ரீன் டீ குடிச்சிட்டு நான் 7 வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருவேன். இப்படி தான் வந்து டே போயிடுச்சு. சூப்பராக போயிடுச்சு. வெயிட் லாஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டே 2 நாளைக்கு என்ன ரிசல்ட்டுன்னு பார்க்கலாம். வெயிட் குறையுதா இல்லை ஸ்டேபிளாக இருக்கான்னு தெரியல. என்னோடய எஃபெக்ட் எல்லாமே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். எனக்கு டே 2 வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக போயிருக்கு. பாப்பா எல்லாருமே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வந்து துவைச்ச துணி இருக்குது, நாளைக்கு மடிச்சிருவேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. ரித்வின் பாருங்கள் ரெடி ஆகிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.